இங்கே கூட்டியிருக்கின்றார்கள். நம்முடைய அன்புக்குரிய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்களும், அவர்களோடு இயங்கி வந்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய நம்முடைய பண்ணைவேல் இளங்கோ அவர்களும் தொடர்ச்சியாக அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்றும் இந்த அற்புதமான தமிழன் தலை நிமிர வேண்டும் என்ற நம்பிக்கையோடு தமிழகம் தலை நிமிர ஒரு எளிமையான எழுச்சி பயணத்திற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே நம்மோடு எந்த மண்ணில் எந்த மண் பெரியார் மண் என்று சொன்னார்களோ, எந்த மண்ணில் கை கால் உங்களுக்கு முளைக்காது என்று சொன்னார்களோ, அந்த மண்ணிலேயே ஒரு எம்எல்ஏவாக உருவாகி இருக்கின்ற நம்முடைய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ சரஸ்வதி அவர்கள், அம்மா அவர்கள், டாக்டர் இங்கே இருக்கிறார்கள். இன்னும் பல ஆண்டு காலம் திராவிட இயக்கத்திலே ஊறிப்போய் அந்த பொய்யிலையெல்லாம் கேட்டு பொறுக்க முடியாமல் பொறுத்தது போன்னும் என்று எழுச்சியோடு மக்களுக்கான ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி, இந்த தேசத்திற்கான ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்ற உணர்வோடு இங்கே நம்முடைய வழக்குனர் மரியாதைக்குரிய KS ராதாகிருஷ்ணன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய தலைவர் வர இருக்கின்றார்கள். இதற்கு முன்பாக ஒரு தலைவர் இருந்தார், நம்முடைய தலைவர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணாமலை அவர்கள். அவர்களுடைய பணி செயல்பாடு அதிரடிப்படை என்றால் நம்முடைய அன்புக்குரிய இன்றைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய பணி செயல்பாடு அமைதிப்படைக்கு ஈக்குவலானது. இவர் சிரித்துக்கொண்டே, நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, சிரித்துக்கொண்டே அமைதி காத்துக்கொண்டே இந்த திராவிட மாடல் திமுகவை உறுதியாக வீட்டுக்கு அனுப்புவார் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நீங்க செய்தி பார்த்திருப்பீங்க, எப்படி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றதோ ஒரு பெண்ணிற்கு அதே ஒரு தைரம் கோவில் நடைபெற்றிருக்கிறது. இன்றைக்கு திமுக வாய்மூடி மௌனமாக இருக்கிறது. எங்க பார்த்தாலும் கஞ்சா, ஹெராயின், பெத்தம் பேட்டமைன், இப்படி எல்லா விதமான வஸ்துக்களும் கிடைக்காத இடமே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த மக்கள் மீது அக்கறையற்ற அரசாக திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகி இருக்கிறது. ஈரோட்டை பொறுத்தவரை இன்னைக்கு ஃபேக்டரியா அப்படிங்கிற இடத்துக்கு போயிருந்தோம். நானும் மாநில தலைவர் அவர்களும் நிர்வாகிகள் வந்திருந்தாங்க. தொழிலமைப்புகள் வந்து எல்லாரும் அப்ளிகேஷன் கொடுத்தாங்க. ஏறக்குறைய நிறைவேற்ற முடியாத நிறைவேறாத பல கோரிக்கைகளை எல்லாம் முன்வைத்தார்கள். அமைதியோடு நம் தலைவர் கேட்டுக்கொண்டார். எதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் எல்லாம் தொடர்ந்து பட்டியலிட்டே இருந்தாங்க. மனு கொடுத்ததுக்கு அப்புறம் தலைவர் பேசுகின்ற பொழுது ஒவ்வொன்றாக சொல்லுகிறார், இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை. ஏதோ திமுக மாதிரி வாங்கி குப்பையில் போடல, மனுவை வாங்கி ஒன்றன் பின் ஒன்றாக பட்டியலிட்டார்கள். இதையெல்லாம் நிறைவேற்றி தருவோம் என்று உறுதியை கொடுத்தார்கள். ஆனா நீங்க திமுக எடுத்துக்கங்க, 1974 எந்த தீவுக்காக, கச்சத்தீவுக்காக திமுக போராட்டம் நடத்தியதோ அதே கச்சத்தீவுக்காக இன்றைக்கு அவருடைய மகன், அவருடைய பேரன் சட்டசபையில் தீர்மானம் போடுறாங்க, கச்சத்தீவை மீட்போம். 1900 எந்த ஹிந்தியை ஒழிப்போன்னு சொல்லி அவங்க தீர்மானம் போட்டாங்களோ அதையே மீண்டும் செய்யறாங்க. எந்த தமிழை காப்போம் என்று தீர்மானம் போட்டார்களோ அதையே மீண்டும் செய்யறாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. 75 ஆண்டு காலம், 35 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்திருக்கிறது தமிழகத்தை. அது மட்டுமல்ல, 18 ஆண்டு காலம் மத்திய அரசுல திமுக அதிகார பலத்தோடு பங்கெடுத்திருக்கிறது. எதுவும் செய்யல. இவங்க குடும்பத்துக்கு என்ன வேணும்? மந்திரி வேணும். மந்திரி பதவிக்கு யாருக்கு தருவாங்க? ஹிந்தி எதிர்ப்பாங்க. ஆனா ஹிந்தி தெரிஞ்ச தயாநிதி மாறனுக்கு மந்திரி பதவி கொடுப்பாங்க. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னும் தமிழக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மிக அருமையாக ஒரு SIR வந்திருக்கிறது. ஏன் தெரியுமா? இன்றைக்கு ஒரு தீவிரமான ஒரு திருத்தத்தை கொண்டு வர்றாங்க வாக்காளர் பட்டியலில். அதை ஏற்றுக்க மாட்டோம்னு முதலமைச்சர் பேசுறார். எனக்கு ஒன்று மட்டும் புரியல, மக்களுக்கு வாக்கை சரியாக பார்த்து கொடுப்பது ஒரு SIR.
வாக்கு இருக்கா இல்லையான்னு பார்த்து சரியாக பட்டியலிடுவது எஸ்ஐஆர். அதையே வேண்டாங்கிறீங்க. அப்ப நீங்க 40க்கு 40 ஜெயிச்சது ஏதோ மர்மம் இருக்கா இல்லையா? அப்ப இந்த ஓட்டு வாக்காளர் பட்டியலில் சந்தேகம் இருக்கா இல்லையா? ஆனா இப்ப பாருங்க, எஸ்ஐஆரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறாங்க. திமுக எதை ஏற்றுக்கொண்டார்கள்? இதை ஏற்றுக்கொள்வதற்கு ஆர்டிகல் 370 இந்தியாவை காஷ்மீரோடு இணைத்தது. இன்னைக்கு 2 கோடி பேர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட ஆட்சியில காஷ்மீர் போயிட்டு வந்திருக்கிறாங்க, சுற்றுலா போயிட்டு வந்திருக்கிறாங்க. அது சாத்தியமானதா? ஆர்டிகல் 370 நீக்கப்பட்ட பிறகு அது சாத்தியமாயிருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சரி, புதிய குற்றவியல் சட்டங்கள், மன்னர் காலத்து ஆட்சியில் இருந்த ஆட்சி முறை, அந்த சட்டங்களை இன்றும் காங்கிரஸ் பின்பற்றி வந்தது, மாற்றம் செய்யல. ஆனால் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தலைமையேற்ற பிறகு அந்த சட்டத்தில், அந்த மன்னர் சட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வந்து விரைவாக நீதி கிடைக்க வேண்டும் என்று புதிய குற்றவியல் சட்டங்களை கொண்டு வந்தது. அதையும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். இப்படி குடியுரிமை திருத்த சட்டம், அதையும் ஏற்றுக்க மாட்டோம். ஏன்? வெளிநாட்டிலிருந்து, பாகிஸ்தானில் இருந்து முஸ்லீம் இங்க வரலாம், பங்களாதேஷில் இருந்து முஸ்லீம் இங்க வரலாம், அதையெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். வரணும் அப்படிங்கிற கோரிக்கையோடு இருக்கிற கட்சி காங்கிரஸ் கட்சி, அதற்கு ஒத்துழைக்கின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி. இதுதான் இவங்களுடைய அரசியல் அமைப்பு. இந்த நாட்டை பற்றி கவலை இல்லை, இந்த நாட்டை பற்றி அக்கறை இல்லை. தமிழ்நாட்டை ஒரு தனித்தீவாக திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றிக் கொண்டிருக்கிறது. ஏற்றுக்கொள்ளாத சட்டங்கள், திட்டங்கள் பாத்தீங்கன்னா ஏறக்குறை 25க்கு மேற்பட்டது. நீட்டை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நீட் வந்ததுக்கு அப்புறம் ஏறக்குறைய 7000 அரசு பள்ளி மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவராக உயர்ந்திருக்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். 7000 அரசு பள்ளி மாணவர்கள். தர்மபுரியில ஒரே குடும்பத்தில் 3 பேர், ஒரு விவசாய கூலி குடும்பத்தில் 3 பேருக்கு டாக்டராக இன்னைக்கு படிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆனா அதை பத்தி சொல்ல மாட்டாங்க. எல்லாத்திலையும் அரசியல், மொழியில அரசியல், இனத்தில் அரசியல், ஜாதியில அரசியல், மண்ணில அரசியல். நீங்க பார்த்திருப்பீங்க, வடக்கன் என்ன சொன்னாங்க? பான்பராக் வாயன்னு சொன்னாங்க. வடக்கன்கள் எங்க ஊர்ல வந்து பாத்ரூம் கழுவுறாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க? ஐயோ, வடக்கரை நாங்கள் வாழ வைப்போம் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொன்றிலையும் நீங்க அவங்க பேசுறத பாத்தீங்கன்னா அந்த சமயத்துக்கு சந்தர்ப்பவாத அரசியல் மட்டும்தான் பேசுறாங்க. தமிழர்கள் மீது அவருக்கு அக்கறை இல்லை. அதனாலதான் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், ஏறக்குறைய 75 ஆண்டு காலம் அவர்கள் ஆட்சி செய்து விட்டார்கள். தமிழ்நாட்டில் ஆன்மீகம் தலைக்க வேண்டும் என்றால், தமிழ்நாடு சுவிச்சம் பெற வேண்டும் என்றால், தமிழகம் முழுமையாக ஆன்மீகமாளராக, ஆன்மீகத்தினுடைய மண்ணாக மாற வேண்டும் என்றால், நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன், தமிழ்நாட்டில் தாமரை மலர வேண்டும், மலர வேண்டும். அப்பொழுதுதான் இது சாத்தியமாகும். இவ்வளவு பேர் இங்க உட்கார்ந்திருக்கிறோம், இவ்வளவு பெரிய கூட்டம். இந்த கூட்டம் மட்டும் நினைச்சது அப்படின்னா, உங்களுடைய நீங்கள் பிரச்சார பீரகியாக மாறினால் நிச்சயமாக அது சாத்தியமாகும். திமுக எப்படி ஆட்சி பிடிச்சாங்க? சலூன் கடையில் உட்கார்ந்து பொய்ய பேசினாங்க. இன்னைக்கு வாட்ஸ்அப் மூலமா பொய் தகவலை பரவிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய இடத்தை நாம வரணும் அப்படின்னா இந்த கூட்டமானது கிளை கிளையாக, வீதி வீதியாக, ஊர் ஊராக அத்தனை பேரும் சென்று பாஜகவினுடைய கொள்கைகளை எடுத்து சொல்ல வேண்டும். பாஜக செய்த நல்ல காரியங்களை சொல்ல வேண்டும். எந்த திட்டத்தையும் இங்கே செயல்படுத்தாமல் இருக்கின்ற இந்த மாநில அரசு, திராவிட மாடல் அரசு எவ்வளவு மோசமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மன உறுதியோடு பேச வேண்டும் மக்கள்கிட்ட. அதை சொல்லாத வரைக்கும், மக்களுடைய அறிவு கண்ணை நீங்கள் திறக்காத வரைக்கும் நம்முடைய பணி என்பது மிக கடினமாக இருக்கும். ஆகவே நீங்கள் இந்த பணியை, இதை தேச பணியாக ஏற்று, மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டமாக ஏற்று நீங்கள் செயல்பட்டு பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டில் மலர, நம்முடைய நயினார் நாகேந்திரனுடைய வெற்றி பயணம் சிறக்க அவருடைய கை உயர நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக தாமரை சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்முடைய மாநில அணிப்பிரிவினுடைய நிர்வாகிகள் LED ஸ்கிரீன் மேடைக்கு வந்துடலாம். முன்னாள் மாவட்ட தலைவர்கள்
இந்த மேடைக்கு வந்துடலாம். வாலண்டியர்ஸ் அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி மேலே கூப்பிட்டுருங்க. கூட்டணி கட்சியினுடைய நகர ஒன்றிய செயலாளர்கள் நம்ம இந்த மேடை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றவங்க அண்ணன் மேலே கூப்பிட்டுக்குவாங்க. முக்கியமான மாநில நிர்வாகிகள் அவங்கள மட்டும் பார்த்து நம்ம நிர்வாகிகள் மேடையில் உட்கார வைங்க. அதேமாரி கூட்டணி கட்சிகளுடைய ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க யாராவது வந்திருந்தா முக்கியமான ஆட்களாக இருக்காங்கன்னா அவங்கள மேடையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மேடையில் உட்கார வைங்க. இந்த வாகனத்துக்கு கட்சிகளுடைய நம்முடைய கூட்டணி கட்சிகளுடைய மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர், நம்ம கட்சியினுடைய மாவட்ட தலைவர், முன்னாள் மாவட்ட தலைவர், முன்னாள் மாவட்டத்தில் 5-6 பேர் இருக்கோம். அதனால இதுக்கு முன்னாடி இருந்த மாவட்ட தலைவர் மட்டும், இவங்க 2 பேர் மட்டும், அந்த மாவட்ட தலைவர் இல்லாமல் பாக்கி பேர் யாரும் வேண்டாம். மாநிலத்தோட அணித்தலைவர் நாகராஜன் இருக்காருன்னா அவர் இருக்கட்டும். மற்றபடி யாரும் மேடைக்கு வர வேண்டாம். பொதுச் செயலாளரோ, துணைத் தலைவரோ, மற்ற அணிகளது நிர்வாகிகளோ யாரும், தொகுதி பொறுப்பாளர், தொகுதி அமைப்பாளர் யாரும் மேடைக்கு வர வேண்டாம். முன்னாள் மாவட்ட தலைவர், இந்நாள் மாவட்ட தலைவர், இது முக்கியம். அணியோட தலைவர் நாகராஜன் இருக்காரு, முருகானந்தம் இருப்பாரு. அதை தவிர நம்ம கட்சியில் உள்ளவங்க யாரும் மேடைக்கு வர வேண்டாம். கூட்டணி கட்சிகளுடைய மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர் அவங்க மட்டும் இந்த மேடைக்கு வரலாம். மற்றவங்க அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மேடையில் போய் அமரலாம். நம்முடைய அணி மற்றும் பிரிவினுடைய மாநில நிர்வாகிகள் இருந்தாலும் நம்ம மேடை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு சற்று மணித்துளில் நம்முடைய தலைவர்கள், நம்முடைய மாநில தலைவர் இந்த இடத்துக்கு வந்து சிறப்பிக்கிறாங்க. முன்னாடி இருக்கிறவங்க வரவேற்புக்கு நிற்கிறவங்க எல்லாம் முன்னாடி வந்துடலாம். முன்னாடி இன்னும் இடம் இருக்கு. இங்கே நம்மோடு உரையாற்ற வந்திருக்கிறார் மரியாதைக்குரிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அம்மா டாக்டர் சரஸ்வதி அவர்கள். அவர்களை பற்றி சொல்லி ஆகணும். இப்படிப்பட்ட ஒரு எம்எல்ஏவை உண்மையிலேயே ஈரோடுக்கு நான் பலமுறை வந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட மக்களுக்காக அவருடைய ப்ரொஃபஷன் பை டாக்டர் இருந்தாலும் கூட இந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக ஏறக்குறைய 4.5 ஆண்டு காலம் முடிந்து விட்டது. தன்னுடைய தொகுதியை கண்ணும் கருத்தமாக காற்று பணியாற்றி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அம்மா டாக்டர் சரஸ்வதி அவர்களுக்கு உங்களுடைய கைகளை தட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டை தெரிவிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு அவரை இப்பொழுது பேச வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அன்பு காவி சொந்தங்களுக்கும் கூட்டணி கட்சியை சேர்ந்த அதிமுக பிரமுகர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் குறிஞ்சி மக்கள் இயக்கத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். தமிழ்நாடு இப்போ எப்படி போயிட்டு இருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கடந்த 5 வருடங்கள் 4.5 வருஷங்களாக அவங்க செஞ்ச சாதனை என்னன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண்கள் வெட்க குழிந்து போகும் அளவுக்கு நமக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு. எல்லா பெண்களும் அது உணரணும். அவங்க கொடுக்குற அந்த 1000 ரூபாய் அது அவங்க கை காசுல கொடுக்கறது இல்லை, உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா உங்க கவர்மெண்ட் உங்க டாக்ஸ் பணத்துல தான் உங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. நீங்க நம்ம அணி சேர்ந்தவங்க எல்லாரும் பாமர மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவங்க அது பெரிய ஒரு இது மாதிரி நினைச்சிட்டான்னு கொஞ்சம் சமீபத்தில் ஒரு 5-6 பேர் என்று பேசுறேன் நானே. எல்லாரும் போன தடவை நாங்கள் ரெட்டடைக்கு போட்டோம் அப்படின்னு சொல்றோம் ஈரோட்டுக்காரங்களா. இப்போ நாங்கள் சூரியனுக்கு போட போறோங்க. ஏப்பா போடுறீங்கன்னா 1000 ரூபாய் கொடுக்குறாங்களுங்க மாசம் மாசம். அந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. எத்தனை கோடி கடன் உங்க தலையில சுமத்தி இருக்காங்க அது உங்களுக்கு தெரியுமா? மக்களுடைய அறியாமையை நீங்க அறியாமையை யூட்டிலைஸ் பண்ணிட்டு அவங்க இந்த மாதிரி ஒரு நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. அதனால நீங்க நாம ஒவ்வொருத்தரும் மக்களுக்கு உண்மையான நிலை என்ன என்ன சூழ்நிலையில தமிழ்நாடு இருக்கிறது, ஒரு கல்வியில ஒரு முன்னேற்றமா பாத்தீங்கன்னா நமக்கு தேசிய கல்விக் கொள்கை எல்லா மாநிலமும் எடுத்துக்கிச்சு. ஏன் தமிழ்நாடு எடுக்க மாட்டேங்கிறாங்க? கேட்டா ஹிந்தி வரும்,
அது ஹிந்தி வருங்கிறது வந்து ஒரு பயமுறுத்த மாதிரி, பூச்சாண்டி குழந்தைய பார்த்து பூச்சாண்டி வருது பூச்சாண்டி வருதுன்னு சொல்ற மாதிரி இந்த கல்வி சிறந்த கல்வி நம்ம மக்களுக்கு கிடைக்கணும்னா அந்த மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கை வந்து எல்லாரும் ஏற்றுக்கணும். ஆனால் அது ஹிந்தி தமிழ் மட்டும் இல்லை, தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அடுத்த வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜும் இருக்கணும் இதுக்காக. அதை தவிர இன்னொரு மொழியும் கற்றுக்கணும். அது வந்து ஹிந்தினே எந்த இடத்துலையும் அது சொல்ல கிடையாது. ஆனால் மக்களை ஏமாத்துறதுக்காக ஹிந்தியை கொண்டு வந்துடுவாங்க ஹிந்தியை கொண்டாந்துருவாங்கன்னு சொல்லி மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. மக்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாம் கல்வியில் முன்னேறணும் அப்படின்னா மத்திய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கை நமக்கு கட்டாயம் வேணும். அது இல்லாத இப்போ நம்ம SIR, அதாவது நம்மளுடைய மக்களுடைய இது நம்ம தலைவர் வந்துட்டு இருக்காரு. தலைவரை வரவேற்க எல்லாரும் பாரத் மாதா கி ஜெய் எல்லாரும் கோஷம் போடுங்க. நன்றி. தோளோடு தோளாக நமது நம்ம தலைவர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அன்பு தளபதி நமது நயினார் நாகேந்திரன் அண்ணன் அவர்கள் மேடையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். மக்களின் குரலாக பாரத் மாதா கி. அண்ணா அண்ணா கொஞ்சம் வாலண்டியர்ஸ் கொஞ்சம் கவனிங்க அண்ணா. அப்படியே அவங்க வருது ஸ்டேபிளா நில்லுங்க அண்ணா. வாலண்டியர்ஸ் அப்படியே கொஞ்சம் அவங்க வருது ஸ்டேபிளா நில்லுங்க. அப்படியே ஒரு இடத்துல நில்லுங்க அக்கா. அப்படியே திரும்பி நில்லுங்க. கேபிட்டு தெளிவா நில்லுங்க. நம்ம தலைவரே வாலண்டியர்ஸ் கொஞ்சம் தெளிவா நில்லுங்க. தமிழகமே கொஞ்சம் வழி விடுங்க. பெருமக்கள் கூட்டம் தமிழா நாம் தேடுவோம் தமிழா. இதுவரை நாம் கண்ட துன்பங்கள் போதும் தமிழா. அந்தது போதும் மக்கள் மண்டது போதும். திமுகவின் ஆட்சியை ஒழிப்போம் தமிழா. ஊரில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. ரோட்டில் டாஸ்மாக் சரக்கு ஆறா ஓடுது. குடும்ப ஆட்சி தானே ஒரு தீய சக்தியானதே தமிழகமே அரசியா தவிக்கிறே. மாற்றத்திற்கு பெருமக்கள் கூட்டம் சேர்ந்ததே. நாம் இணைந்தால் இங்கு ஆட்சி மாற்றம் தமிழா. நாம் எழுவோம் தமிழா. இதுவரை நாம் கண்ட துன்பங்கள் போதும் தமிழா. ஆண்டது போதும் மக்கள் ஆண்டது போதும். இந்த திமுகவின் ஆட்சியை ஒழிப்போம் தமிழா. தமிழா. பாரத் மாதா கி. பாரத் மாதா கி. பாரத் மாதா கி. பாரத் மாதா கி. பாரத அன்னையின் புகழ். பாரத அன்னையின் வந்தே 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 வந்தே
பாரத் மாதா கி இன்னும் கோஷம் நிறைய இருக்கணும். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. டெல்லிக்கு கேட்கணும். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. வந்தே 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 பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. वंदे भारत माता के, भारत माता के, वंदे 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 भारत माता के, भारत माता के, भारत माता के, भारत माता के, वंदे वंदे मातरम, वंदे मातरम, भारत माता के, भारत माता के, भारत माता के, वंदे मातरम, वंदे मातरम, वंदे मातरम. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, சென்னிமலை முருகனுக்கு அரோகரா, அரோகரா. தமிழகத்திலே போலி தமிழர்களாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மாற்றாக உண்மை தமிழனாக, பச்சை தமிழனாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பிரதிநிதியாக இன்றைக்கு மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நைனா நாகேந்திரன் அவர்கள் உங்கள் மத்தியிலே வந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு தமிழை சொல்லி, தமிழ் மொழியை சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மொழிக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரே தலைவனாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, உலகம் முழுவதும் தமிழ்நாட்டினுடைய சிறப்பை, தமிழ் மொழியினுடைய சிறப்பை எடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தளபதியாக, பிரதிநிதியாக நம்முடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நைனா நாகேந்திரன் அவர்கள் உங்கள் மத்தியில் வந்திருக்கின்றார்கள். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. வெற்றி 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 வேல், வீர 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 வேல், வெற்றி 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 வேல், வீர 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 வேல், வெற்றி 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 வேல், வீர 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 வேல், வெற்றி 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 வேல், வீர 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 வேல். பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். பாரத் மாதா கி ஜெய், भारत माता की जय, वंदे मातरम, वंदे मातरम, वंदे मातरम. भारत माता की, சத்தம் பத்தாது. பாரத் மாதா கி, भारत माता के, भारत माता के, வெற்றி 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 வேல், வீர 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 வேல், வெற்றி 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 வேல். அன்புக்குரிய மாவட்ட தலைவர் செந்தில் அவர்கள் பேசுவார். வீர 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 வேல். வந்தே மாதரம், வந்தே மாதரம், தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணமாக வெற்றி, பச்சை வெற்றி, தமிழன் வெற்றி வேல். திருநெல்வேலி கண்டெடுத்த அன்பு தங்கம் அண்ணன் நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ சட்டமன்ற குழு தலைவர் அவர்கள் தனது தலைமை பொறுப்பேற்ற பின்பு தமிழகம் முழுவதும் தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு தமிழகத்துக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்படுத்திய பின்பு தன்னுடைய யாத்திரையை மேற்கொண்டு அனைத்து மக்களையும் சந்தித்து வருகிறார்கள். அதன் தொடராக நம்முடைய ஈரோடு தெற்கு மாவட்டத்திற்கு வருகை புரிந்து நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும், நமக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் அடிப்படை ஆதாரங்களையும் நமக்கு அள்ளி கொடுப்பதற்கும் நம்முடைய மக்களுடைய கவனங்களை நம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் திருப்புவதற்குமாக தன்னுடைய யாத்திரையை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இங்க வந்திருக்கக்கூடிய பெருந்திரளான மக்கள் அனைவரும் நம்முடைய வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் மிக அற்புதமாக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய இந்த யாத்திரையானது மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க கருதப்படுகிறது. ஆகவே இங்க வந்திருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் தங்கள் பகுதியிலே பெருந்திரளாக வேலை செய்து நம்முடைய வெற்றி வேட்பாளர்களை தேர்வு செய்து சட்டமன்றம் அனுப்ப மிக ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, ஈரோடு தெற்கு மாவட்டத்திலே பல்வேறு நிகழ்வுகளை மேற்கொண்டு இந்த திமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய
ஒரு கேள்விக்குறியாக பாரதிய ஜனதா கட்சி தெற்கு மாவட்டம் விளங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே பல்வேறு போராட்டங்களை எடுத்து நாம் வெற்றி கண்டிருக்கிறோம். இது 2026 மே மாதம் வரை மட்டும்தான். மே மாதத்திற்கு பின்பு நம்முடைய ஆட்சி, நம்முடைய எம்எல்ஏ, நம்முடைய அமைச்சர், நம்முடைய முதலமைச்சர் என்று நாம் அனைவரும் நமக்கு சொந்தமான முறையிலே அனைத்து வகையான உதவிகளை மேற்கொள்ள இது ஏதுவாக இருக்கும் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, இந்த கூட்டத்திற்கு மிக அற்புதமாக வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களையும் தலைவர்களையும் வருக வருக வரவேற்று, நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் அண்ணன் முன்னாள் அமைச்சர் அண்ணன் கே வி ராமலிங்கம் அவர்களையும், அண்ணன் என்ஆர்சி எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ அவர்களையும், மற்றும் மொடக்குறிச்சி சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் அண்ணன் விபி சிவசுப்ரமணியம் அவர்களையும், மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய பகுதி கழக செயலாளர்கள் அனைவரையும், நம்முடைய கட்சியினுடைய மாநில, தேசிய, மண்டல நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக வரவேற்று, நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய புதிய நீதி கட்சியினுடைய அண்ணன் கிருபாகரன் அவர்களையும், ஐஜேகே கட்சியினுடைய அண்ணன் தலைவர் லாரன்ஸ் அவர்களையும், குறிஞ்சியார் மக்கள் பேரவை அண்ணன் சந்திரசேகர் அவர்களையும், நம்முடைய ஈரோடு மாமன்றத்துடைய மேயர் அக்கா மல்லிகா பரமசிவம் அவர்களையும், இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக வரவேற்று, நம்முடைய அக்கா தாமரை கண்டெடுத்த தங்க தாரகை, நம்முடைய தாமரை நாயகி, நம்முடைய இளம் தலைவி அக்கா சகோதரி சி.கே. சரஸ்வதி அம்மா அவர்களையும் இந்த நேரத்தில் வருகை வரவேற்று, இந்த கூட்டத்திற்காக இங்கே வருகை புரிந்து இந்த ஏற்பாடுகளை சிறப்பாக கவனித்துக் கொடுத்த அண்ணன் ஏ.பி. முருகானந்தம் நம்முடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர் அவர்களையும் வருகை வரவேற்று, இந்த யாத்திரையுடைய பொறுப்பாளர்கள் அண்ணன் கருப்பு முருகானந்தம் மாநில பொதுச் செயலாளர் அவர்களையும், அண்ணன் பண்ணைவயல் இளங்கோவண்ணன் அவர்களையும், அண்ணன் லோகநாதன் அவர்களையும், மற்றும் இந்த கூட்டத்திற்கு மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த அனைத்து தொண்டர்களையும் நண்பர்களையும் வருகை வரவேற்று, நம்மோடு இருந்து வரவேற்புரையாற்றிய வழக்கறிஞர் என்.பி. பழனிசாமி அவர்களையும், நன்றி உரையாற்றிருக்கக்கூடிய குரு குணசேகரன் அவர்களையும் இந்த நேரத்தில் வணக்கங்களை தெரிவித்து, அண்ணன் ஏ.பி. முருகானந்தம் அவர்கள், ஜி.கே. விவசாய மாநில தலைவர் அண்ணன் ஜி.கே. நாகராஜன் அவர்களை வருக வரவேற்று, அண்ணன் ஏ.பி. முருகானந்தம் அவர்கள் நம்முடைய சிறப்புரை ஆற்றுவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி. ஈரோடு தெற்கு மாவட்டத்தில் இன்றைக்கு ஒரு மாபெரும் ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டுக்கே ஒரு காவி மண் என்று பறைசாற்றி இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் இருக்கும் என்று சொன்னால் அது ஈரோடு தெற்கு மாவட்டம். இதே மண்ணில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சவால் விட்டார்கள். முடக்குறிச்சியிலே நாங்கள் ஜெயித்து காண்பிப்போம் அப்படின்னு ஒரு சவால் விட்டார்கள். அன்றைக்கு நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவை எடுத்தோம். சவால் விட்டிருக்கக்கூடிய நபர்கள் இந்த மண்ணை விட்டு வெளியே அனுப்ப வேண்டும் என்கின்ற அந்த சவாலை விட்டு இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு எம்எல்ஏவை நாம் பெற்றிருக்கின்றோம். அதுதான் நம்முடைய சி.கே. சரஸ்வதி அம்மா அவர்கள். அதனால நம்முடைய பணிகள் எல்லாம் ஏதோ இதோடு நின்று விடுவது இல்லை. கோட்டையிலே காவி கொடி பறக்க வேண்டும். அந்த அற்புதமான காட்சியை பார்க்கின்ற வரையில நாம் யாரும், நம்முடைய தொண்டர்கள் யாரும் ஓயக்கூடாது என்று சொல்லி இன்றைக்கு பல்வேறு போராட்டங்களை நாம் நடத்தி வெற்றி பெற்று இருக்கின்றோம். அதில் அந்த போராட்டங்களை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மாவட்டத்தினுடைய தலைவர் அனுதினமும் எஸ்.எம். செந்தில் அவர்கள் அனுதினமும் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக அனுதினமும் போராட்டத்தை அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு ஈரோடு தெற்கு மாவட்டத்தில் இன்றைக்கு போட்டிருக்கக்கூடிய விதை இது ஒரு சாம்பிள் தான். ஒரு 5-6 தினங்களுக்கு முன்னாலே முடிவெற்று இந்த ஈரோடு தெற்கு மாவட்டத்திலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்த உடனேயே ஈரோடு தெற்கு மாவட்டம் முதல் மாவட்டமாக நாங்கள் நடத்தி காண்பிக்கின்றோம் அப்படின்னு, இது ஒரு சாம்பிள் தான் அப்படின்னு நம்முடைய அன்பிற்கினிய தலைவர், தானே தலைவர் நம்முடைய நயினார் நாகேந்திரன் அண்ணன் அவர்களிடத்துல சொல்லி அதையும் இன்றைக்கு செயல் வடிவிற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார். உங்களுக்கு நினைவுகளுக்காக சொல்ல விரும்புகின்றேன். சிவகிரியில ஒரு தொடர் கொலைகள் நடைபெற்று வந்தது. நம்முடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த இடத்திற்கு வந்து ஒரு சவால் விட்டு சென்றார். உங்களுக்கு கடைசியாக நேரம் குறிக்கின்றோம். நம்முடைய பகுதியிலே தொடர் கொலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, அதை தடுத்து நிறுத்தியே ஆக வேண்டும் என்று சொல்லி சிவகிரியிலே ஒரு மாபெரும் கூட்டத்தை நம்முடைய எஸ்.எம். செந்தில் அவர்கள் தலைமையில பல்வேறு நம்மளுடைய சகோதரர்களெல்லாம் இணைந்து ஒரு பெரும் ஒரு கூட்டத்தை கூட்டி காண்பித்தோம். அன்றைக்கு ஒரு சவால் விட்டோம், நீங்கள் இந்த கொலைகளை கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்று சொன்னோம். அதற்கு பிறகு நம்முடைய அன்பிற்கினிய மாநிலத்தினுடைய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய மேற்பார்வையில உத்தரவின் பேரில நிச்சயமாக இதை நாங்கள் தொடர் போராட்டமாக அறிவித்தே தீருவோம். இந்த கொலைகளெல்லாம் யார் செய்தார்கள் என்கின்ற
அந்த செய்தியை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கின்றவரை பாரதிய ஜனதா கட்சி தொண்டன் யாருமே உறங்க மாட்டார்கள் என்று அவர்களிடத்தில் நாங்கள் எல்லாம் ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்த்தோம். அதே போலத்தான் செய்து முடித்த சொன்னதையெல்லாம் செய்து முடித்திருக்கக்கூடிய ஒரு கட்சி இன்றைக்கு இருக்கின்றது என்று சொன்னால் அது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி. தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஒற்றுமையாக ஒட்டுமொத்த தமிழகத்திற்கே இப்படி ஒற்றுமை இருக்கும் என்று சொன்னால் அதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் நம்முடைய ஈரோடு தெற்கு மாவட்டம். நம்ம எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இணைந்து நாம் பணியாற்ற போகின்றோம். அதனால வரக்கூடிய 2026 இந்த வருடம் நாம் அத்தனை பேரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக நிச்சயமாக அமையும். எந்த மாவட்டம் எப்படி இருக்கின்றது எனக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய ஈரோடு மாவட்டம் வியர்வையை சிந்தி வளர்த்த மாவட்டம் கிடையாது, ரத்தத்தை சிந்தி வளர்த்த இந்த மாவட்டம். அதனுடைய 2026 நம்முடைய அன்பிற்கினி அண்ணன் நயினா நாகேந்திரன் அவர்களுடைய தலைமையில நம்முடைய கூட்டணி ஆட்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறப்போகின்றது. இங்கே இருக்கக்கூடிய முன்னாலே நாம் பார்த்திருக்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகள் அத்தனை பேரும் பல்வேறு அரசாங்க பொறுப்புல அண்ணன் அவர்களுடைய ஆசியிலே வரப்போகின்றார்கள் என்ற நல்ல செய்தியை கூட சொல்லி மீண்டும் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் KV ராமலிங்கம் அண்ணன் அவர்கள் நம்மிடம் பேசுவார்கள். வளமான தமிழகம், வலிமையான பாரதம் என்ற வேள்வியில் இங்கு கலந்து தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற எங்களோடு பணியாற்றி உங்களோடு கலந்த சட்டப்பேரவை உறுப்பினர், தமிழகத்துடைய பாரதிய கட்சியினுடைய தலைவர், மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் மாண்புமிகு நயினார் நாகேந்திரன் அவர்களே, நிகழ்ச்சியில் எங்களோடு கலந்திருக்கின்ற அன்பு அக்கா சட்டப்பேரவை உறுப்பினர் அக்கா சரஸ்வதி அவர்களே, மரியாதைக்குரிய சகோதரர் அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களே, மாவட்ட தலைவர் அன்பு தம்பி செந்தில்குமார் அவர்களே, ஏடி முருகானந்தம் அவர்களே, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் தென்னரசு அவர்களே, மொடக்குறிச்சி முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு சார் VP சிவசுப்ரமணியம் அவர்களே, முன்னாள் மாநகராட்சியுடைய மேயர் மல்லிகா பரமசிவம் அவர்களே, அன்பு சகோதரர் இந்த பகுதியினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் பரமசிவம் அவர்களே, அன்பு சகோதரர் மண்டலத்தினுடைய செயலாளர் பகுதி செயலாளர் கேசவமூர்த்தி அவர்களே, கணேசமூர்த்தி அவர்களே, பாலாஜி அவர்களே, குணசேகரன் அவர்களே, பூவேந்தன் அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பிஜேபியினுடைய தொண்டர்படை அன்பர்களே அனைவருக்கும் எனது நஞ்சார்ந்த நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு, நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காட்டாட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். இந்த மாதிரி ஒரு ஆட்சி தமிழகத்திலே மட்டுமல்ல இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் நடைபெற்றதில்லை என்ற நிலையிலே இங்கே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பொய் பேசுவதை தொழிலாக கொண்டிருக்கிறார்கள். இன்று பார்த்தால் வாக்காளர் சரிபார்ப்பு பணி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை எதிர்த்து ஒரு தீர்மானம் போடுகிறார்கள். இங்கே நல்லது செய்யறதுக்கே விடமாட்டாங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம். இந்தி வேண்டாம் என்று சொல்வார்கள். ஆனால் இவருடைய பள்ளியில எல்லா பள்ளியிலும் இந்தி இருக்கும். இவருடைய பள்ளியில மும்மொழி கொள்கை கடைபிடிப்பார்கள். அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகள் இருமொழி கொள்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று ஒரு ஏமாற்று திட்டத்தை கொண்டு வந்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த விடியா திராவிட முன்னேற்ற கழகத்தை விரைவில் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். பல்வேறு வகையிலே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கார்கள். இன்று மோடிஜி அவர்கள் இன்று அகில உலகிலே ஒரு பெரும் தலைவராக மட்டுமல்ல, ஒரு அசைக்க முடியாத இந்தியத்தினுடைய பெருந்தலைவராக விளங்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய ஆற்றல், பேராற்றல் இந்தியாவை ஒரு கடுமையான வல்லரசாக இன்று தமிழக இந்தியாவிலே உலகத்திலே 3வது பெரிய நாடாக பெருமை மரியாதைக்குரிய மோடிஜி அவர்களை சேரும். அப்படிப்பட்ட மோடிஜி அவர்களோடு உங்களோடு இணைந்து பணியாற்றுவதில் நாங்கள் எல்லாம் பெருமை கொள்கிறோம். நாம் எல்லாம் இணைந்து பணியாற்றி இந்த விடியா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புவதை முதல் வேலையாக செய்ய வேண்டும். வருகிற 2026 மாண்புமிகு எடப்பாடி தலைமையில் ஒரு கூட்டணி ஆட்சி மாபெரும் வெற்றியை பெற்று 234 தொகுதிகளை 234 வென்ற ஒரு மாபெரும் ஒரு ஆட்சி, நல்ல ஆட்சியை தர வேண்டும் என்ற நேரத்தில் சொல்லி உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த யாத்திரையுடைய நாயகர், மாநில தலைவர், சட்டமன்ற குழு தலைவர், நம் அன்பு தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நமக்கு இந்த யாத்திரையின் சிறப்பையும் தமிழக மக்களுடைய கோரிக்கையும் ஏற்று நமக்கு எல்லாம் தீராத வழிகாட்டியாக
அனைத்து விஷயங்களையும் தீர்க்கக்கூடிய தலைவனாக இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்கள் இதோ நம்ம முன்பு தன்னுடைய கருத்துக்களையாலும் தன்னுடைய பேச்சுக்களாலும் மக்களை கவரும் விதமாக கவர்ந்து அதிகப்படியான வாக்குகளை பெறும் ஈரோடு தெற்கு மாவட்டம் என்று தனக்கு வாக்குறுதி கொடுக்கக்கூடிய இந்த கூட்டமானது அண்ணனுக்கு கூறும் என்று கூறி அண்ணன் அவர்கள் இதோ நம் முன்பு சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். கொங்கு நாட்டின் இருதயமாக விளங்குகிற இந்த ஈரோடு மண்ணில் இன்றைக்கு நமது ஏபி முருகானந்தம் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், மாபெரும் பொதுக்கூட்டம் என்று. இது பொதுக்கூட்டமா அல்லது மாநாடா இல்லது 2026 தேர்தலுக்கு பிறகு 2026 தேர்தலுக்கு பிறகு நடைபெறுகின்ற வெற்றி விழா பொதுக்கூட்டமா என்று கேள்வி கேட்கிற அவையில் தமிழகம் முழுவதும் நாங்கள் போயிருந்த எழுச்சி பயணத்திற்கு இன்றைக்கு இதுவரையிலும் இல்லாத கூட்டத்தை இன்றைக்கு ஈரோட்டிலே கூட்டி காட்டுகிற மாபெரும் பொதுக்கூட்டமா வெற்றி விழா மாநாடா என்ற அளவிற்கு இங்கு கூடியிருக்கின்ற பெரியோர்களுக்கு எனக்கு மீண்டும் ஒரு முறை எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்ட தலைவர் செந்தில் அவர்களே, முன்னாள் அமைச்சர் என்னுடைய நீண்ட நெடுநாளைய நண்பர் KV ராமலிங்கம் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்புக்குரிய KS தென்னரசு அவர்களே, சிவசுப்பிரமணியன் அவர்களே, இந்நாள் மொடக்குறிச்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் இந்த பகுதி மக்களுடைய அன்பை பெற்றிருக்கிற எங்களது அன்புக்குரிய அம்மா சரஸ்வதி அவர்களே, தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாநில பொதுச் செயலாளர் விடியல் சேகர் அவர்களே, மாவட்ட தலைவர் விஜயகுமார் அவர்களே, வெள்ளாளர் குழுமத்தின் சந்திரசேகர் அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம் அவர்களே, புதிய நீதி கட்சியினுடைய கிருபாகரன் அவர்களே, IJK மாவட்ட தலைவர் லாரன்ஸ் அவர்களே, முன்னாள் மாவட்ட தலைவர்கள் காந்தி, இமயம் சந்திரசேகர், கௌரி சங்கர் சுப்பிரமணியம், SC செந்தில்குமார், VC வேலாயுதம், வேதானந்தம், மாவட்ட பொதுச் செயலாளர்கள் ராயல் சரவணன், சிவசங்கர், புனிதம் ஐயப்பன், இதில் கலந்து கொண்டிருக்கின்ற திருப்பூர் தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் மோகனப்பிரியா அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பகுதி கழக செயலாளர்கள் VC பரமசிவம் அவர்களே, கேசவமூர்த்தி அவர்களே, ஈகில் சதீஷ்குமார் அவர்களே, கணேசமூர்த்தி அவர்களே, ஜெய் பாலாஜி அவர்களே, குணசேகரன் அவர்களே, ஆவின் துணைத் தலைவர் நல்சிவம் அவர்களே, நெசவாளர் அணியினுடைய மாநகர் மாவட்ட செயலர் ஜெயபாலன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மகளிர் அணியுடைய பொறுப்பாளர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பொறுப்பாளர் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் மேயர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மல்லிகா பரமேஸ்வரி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் இத்தனை நாட்களாக தமிழகம் முழுவதும் எழுச்சி பயணம் மேற்கொண்டு இன்னைக்கு 12வது நாளாக ஈரோடு மாநகரில் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு அற்புதமான வாய்ப்பினை பெற்றமைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோடு இன்றைக்கு காவிரி ஆறு பாடுகின்ற கூடுதுறையில் அகதீஸ்வரரும் சங்கமேஸ்வரரும் சங்கமிக்கின்ற ஒரு அற்புதமான ஊரில் இன்றைக்கு பேசுவதற்கு வாய்ப்பினை பெற்றமைக்கு நான் மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோடு மாவட்டம் சுதந்திர போராட்டத்திற்காக போராடிய மாமன்னர்கள் தீரன் சின்னமலை பிறந்த மண் இந்த மண், தியாகி ஈஸ்வரன் பிறந்த மண் இந்த மண், மதிப்புக்குரிய காளிங்கராயன் பிறந்த மண் இந்த மண், குணாள நாடார், வல்வில் ஓரி போன்ற சிறப்பு மிக்கவர்கள் இந்த மண்ணிலே பிறந்த அற்புதமான ஊர்தான் இந்த கொங்கு நாட்டின் இருதய பகுதியாக விளங்கின ஈரோடு. இந்த ஈரோடு 2026 தேர்தலில் இந்த பகுதி முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையிலே ஆட்சி மாற்றத்தை உருவாக்கப் போகக்கூடிய மண் தான் இந்த மண்.
அன்புக்குரிய போராளி நமது பொல்லானவர்கள் பிறந்த மண் இந்த மண். இப்படிப்பட்ட மண்ணில் இன்னைக்கு எவ்வளவு மோசமான சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது. ஈரோட்டில் நடைபெறுகிற பிரச்சனைகளை எல்லாம் இந்த வீடியோவில் இப்பொழுது ஒரு நிமிடம் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ போடுங்க. கொங்கு பகுதியின் இதயமாக விளங்கும் ஈரோடு மஞ்சள் விவசாயம் மற்றும் நெசவு தொழிலால் புகழ்பெற்ற மண்ணாகும். ஆனால் ஈரோடு மாவட்டத்தின் மகத்துவத்தையும் வளர்ச்சியையும் சிதைத்துள்ளது திமுக அரசு. ஜவுளி உற்பத்தி, ஜவுளி சந்தைகள், விசைத்தறி, மஞ்சள் ஆலைகள் உள்ளிட்டவையை சார்ந்தே இந்த மாவட்டத்தின் பொருளாதாரம் இருக்கிறது. இது தெரிந்திருந்தும் மின்சார கட்டணத்தை 4 முறை உயர்த்தி இருக்கிறது திமுக. இது மட்டுமில்லாமல் மஞ்சளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்குவதாக வாக்குறுதி அளித்தார்கள். ஆனால் இன்று வரை அதை நிறைவேற்றவில்லை. இதனால் 50,000த்திற்கும் மேற்பட்ட மஞ்சள் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போலதான் தேங்காய்க்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலை தருவதாக கூறி தேங்காய் விவசாயிகளை ஏமாற்றினார்கள். சமீப காலமாக கழிவுநீர் மற்றும் தொழிற்சாலைகளின் கழிவுகள் காவிரி நதி மற்றும் காளிங்கராயன் கால்வாயில் கலப்பது மக்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. சென்னிமலை மற்றும் பெருந்துறை பகுதிகளில் உள்ள குடிதண்ணீர் குடிக்கவே தகுதியற்றது என்ற செய்தி நம்மை துயரத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. இப்ப தண்ணியே நமக்கு கெட்டு போச்சு. எங்க ஊர்ல கருப்பு கலந்து பச்சை கலந்துதான் தண்ணி வந்துட்டு இருக்குது. ஆனா குடிக்க முடியறது இல்ல. குடிச்சாலும் ஸ்மெல் ஜாஸ்தியா இருக்குது. இந்த ஏரியாவில் கேன்சர்ஸ் பாத்தீங்கன்னா கண்டினியூவா ரெகுலரா வந்துட்டே இருக்கு. ஜிஹெச் போனீங்கன்னா கேன்சர் கேஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. சமீபமா 60 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா இருந்தாங்க, இறந்து போயிடுறாங்கிறாங்க. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இந்த கரையில வாழ்றவங்க தான் அதிகமா இருக்கு. தினமும் 55 மில்லியன் லிட்டர் கழிவுநீர் நதியிலும் கால்வாயிலும் திறந்துவிடப்படுகிறது. இதனால் நிலத்தடி மாசடைவதோடு விவசாயத்திற்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இதை தடுக்க பலமுறை புகார் அளித்தும் எக்கேடு கெட்டு போனால் எனக்கென்ன என்ற தொனியில் திமுக செயல்பட்டு வருகிறது. மஞ்சள் நகரம் திமுகவின் நிர்வாகத்திறனின்மையால் புற்றுநோய் நகரம் என்ற பெயரை பெற்றுள்ளது. இதே மாவட்டத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சராக இருப்பவரோ இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு பாடுபடுவதற்கு பதிலாக ஒட்டுமொத்த தமிழகத்தின் வீழ்ச்சிக்கு வித்திட்டு வருகிறார். பள்ளி மாணவிகள் ஒரு பீர் பாட்டிலை ஒருவர் மாறி ஒருவர் குடித்து கூச்சலிட்டபடி பயணித்தனர். சில மாணவர்களும் அவர்களுடன் பீர் குடித்துள்ளனர். டாஸ்மாக் மூலமாக பெரிய வருமானத்தை ஈட்ட வேண்டும், அது உயர்த்த வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் இல்லை. டாஸ்மாக் மூலமாக இந்த வருமானம் கிட்டத்தட்ட 36,000 கோடி. இந்த ஆண்டு அது கூடுதலாக ஒரு 4,500 கோடி அதிகமாக நம்மளோட வருவாய் அடுத்த ஆண்டு ஒரு 10.2% உயரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். 2024-25 நிதியாண்டில் டாஸ்மாக் மூலம் அரசிற்கு ரூபாய் 48,344 கோடி வருவாய் கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆண்டுதோறும் டார்கெட் வைத்து தமிழக மக்களை குடிகாரர்களாக்கும் திமுகவின் அசைன்மெண்டை கச்சிதமாக செய்யும் அமைச்சராக மட்டுமே இருக்கிறாரே தவிர ஈரோட்டில் நிலவும் பிரச்சனைகளை பற்றி இவருக்கு துளியும் அக்கறை இல்லை. ஈரோடு மாவட்டத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு மிக முக்கிய காரணம் திமுகவினர் செய்யும் அராஜகங்களும் அட்டூழியங்களும் தான். கள்ளச்சாராயம் காய்ச்சி முத்துசாமி மற்றும் திமுக கவுன்சிலரான சுரேஷ்குமார் இருவரையும் கைது செய்தனர். சொத்து பிரச்சனையில் திமுக கவுன்சிலர் தனது கூட்டாளிகளுடன் ஒரு குடும்பத்தினரை மிரட்டிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஈரோட்டில் தீபாவளி சீட்டு நடத்தி பணம் திரட்டிய திமுக பெண் கவுன்சிலர் மேனகா அவரது குடும்பத்தினருடன் திடீரென மாயமானதால் பாதிக்கப்பட்ட பெண்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் திமுக எம்எல்ஏவை கண்டித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சாலையோரம் இளநீர் கடை வைத்திருந்த மூதாட்டியிடம் லஞ்சம் தர மறுத்ததால் கடையை அகற்றிய மேயரின் உதவியாளர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மூதாட்டி கோரிக்கை விடுத்தார். குடும்ப பிரச்சனையை பயன்படுத்தி வீட்டை அபகரிக்க முயல்வதாக திமுக ஒன்றிய செயலர் மீது பெண் ஒருவர் புகார் அளித்துள்ளார். இப்படி தொடர்ந்து ஈரோடு மக்கள் திமுகவினரால் பதைக்கப்பட்டு வருகிறார்கள். திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளான சிறு குறு தொழில்களுக்கு மின்சார மானியம், சர்க்கரை மற்றும் வெல்லம் ஆகியவை கூட்டுறவு மூலம் கொள்முதல், ஈரோட்டில் புதிய பல்கலைக்கழகங்கள், ஈரோட்டில் வணிக மையம், மாவீரன் தீரன் சின்னமலையின் தளபதியான பொல்லனுக்கு சிலை, கைத்தறி நெசவாளர்களுக்கான தனி கூட்டுறவு வங்கி ஆகிய வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்காற்றும் மாவட்டங்களில் முக்கிய மாவட்டமான ஈரோட்டின் வளர்ச்சிக்கு தடைக்கல்லாக இருக்கும் திமுகவை தூக்கி எறிவோம். ஈரோட்டின் வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்போம். பாத்தீங்களா, ஈரோடு மாவட்டம் எவ்வளவு பொன்விளையும் மாவட்டம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கல்ல, காளிங்கராயன் கால்வாய் இன்னைக்கு சாக்கடை கால்வாயாக மாறி இருக்கு. அந்த காலத்தில் எவ்வளவு போராடி காளிங்கராயன் அவர்கள் இந்த கால்வாயை கொண்டு வந்தார்கள். இன்னைக்கு சாக்கடையாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் மஞ்சள் விளைகின்ற ஊர்,
மஞ்சள் விளைகின்ற ஊர். மஞ்சள் எதற்குனால் கேன்சருக்கு அது ரொம்ப குணமான ஒரு மருந்து மஞ்சள். ஆனால் இன்னைக்கு அந்த மஞ்சள் கேன்சர் வரக்கூடிய அளவிற்கு அந்த காலத்தில் இருந்து மஞ்சள் பயிரிட்டார்கள். ஆனால் இந்த காலத்தில் திமுக ஆட்சியில் கேன்சரை ஈரோடு மாவட்டத்தில் பயிரிட்டு கொண்டிருக்கிறார்கள். இங்கு அதிகமாக ஒவ்வொருவருடைய இதயத்திலும் இன்னைக்கு ஒவ்வொருடைய உடம்பிலும் இந்த தண்ணீரை குடித்தால் கேன்சர் வரக்கூடிய அளவிற்கு மோசமான ஒரு சூழ்நிலை. பல்கலைக்கழகம் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள், கொண்டு வந்தார்களா? தேர்தல் வாக்குறுதியிலே சொன்னது பல்கலைக்கழகம் ஈரோடு மாவட்டத்திற்கு வந்திருக்கிறதா? வரல. இங்கு பொல்லானுக்கு செலவு வைப்போம் என்று சொன்னார்கள், செய்திருக்கிறார்களா? எந்ததும் செய்யல. மின் கட்டணத்தை கூட்டியிருக்கிறார்கள், சொத்து வரியை கூட்டியிருக்கிறார்கள். மின் கட்டணம் 2 மாதத்திற்கு ஒரு முறை வசூலிப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்று 1 மாதத்திற்கு ஒரு முறை வசூலிப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் இதுவரைக்கும் செய்திருக்கிறார்களா? இதுவரையில் அவர்கள் செய்யவில்லை. மாறாக பால் விலை உயர்வு, தொழில் வரி உயர்வு. ஈரோடு மாநகராட்சியை பொறுத்த மட்டிலும் தொழில் வரி ஏற்கனவே கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ட்ரேடு வரி தனியாக போடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு எல்லோரும் ஒரு போராட்டம் நடத்த இருக்கிறார்கள். சொத்தை வித்துதான் சொத்து வரி கட்ட வேண்டுமா என்று முருகானந்தம் அவர்கள் சொன்னார்கள். எல்லாரும் பத்திரத்தை கொண்டு கலெக்டர் கொண்டு கொடுக்க போறாங்க ஒரு போராட்டம். சொத்தை வித்தா கூட சொத்து வரி கட்ட முடியாது. ஆனால் இந்த ஆட்சி இனிமே இதோடு தொடர்ந்தால் இனி தமிழ்நாட்டில் நாம் யாரும் வாழவே முடியாத அளவிற்கு ஒரு மோசமான சூழ்நிலைக்கு போய்விடும். பெருந்துறையில் இருக்க சிப்காட், அதனுடைய கழிவுகள், அதனுடைய கெமிக்கல்ஸ் எல்லாம் கீழே போய் 25 கிராமங்கள் இன்னைக்கு அதிலே பலியாயிருக்கிறது. இன்னைக்கு குளம் குட்டைகள் எல்லாமே இன்னைக்கு மாசுபடிந்து போயிருக்கிறது. அதை விட ஒரு மோசமான சம்பவம் இந்த நாட்டிலே சட்டம் ஒழுங்கு எவ்வளவு மோசமாகி விட்டு இருக்கிறது. திமுக ஆட்சியில் ஈரோடு மாவட்டம் என்று சொன்னால், ஈரோடு மாவட்டத்தில் எல்லோருமே தோட்டம் வைத்திருப்பார். எல்லோரும் தோட்டத்தில் போய் வேலை செய்வார்கள். வயதானவர்கள், இந்தியா சுதந்திரமடைந்த காலத்தில் இருந்து வயதானவர்கள் தோட்டத்திலே வேலை செய்து அங்கே தங்கி விடுவார்கள். ஆனால் இவருடைய ஆட்சியிலே தான், இவருடைய ஆட்சியில சிவகிரி தோட்டத்திலே புகுந்து வயதான தம்பதியர்களை வெட்டி கொன்று நகைகளை கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள். ஒரு இடத்தில் மட்டுமல்ல, பிறகு திருப்பூரிலே, பிறகு மற்ற இடங்களிலே நிறைய இடங்களில் படுகொலைகள். தோட்டத்தில் இப்ப யாருமே தோட்டத்திற்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையை திமுக ஆட்சி உருவாக்கி காட்டிருக்கிறது. அதிலும் பெரிய வேடிக்கை என்னன்னு சொன்னா, நமது முருகானந்தம் போன்றவர்கள் போராடி நீ 1 வார காலத்திற்குள் பிடிக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் போராடுவோம் என்று சொன்ன பிறகு 600 போலீஸை அங்கு கொண்டு குவித்தார்கள். 600 போலீஸை அங்கு கொண்டு குவித்து அதன் பிறகு குற்றவாளிகளை பிடித்தார்கள். குற்றவாளிகளை பிடித்தார்கள் எப்படி சொன்னா, ஏற்கனவே குற்றவாளியை பிடித்து அடைச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த சிவகிரி தோட்டத்தில் சம்பந்தப்பட்டவங்க கொலை குற்றவாளியை அரெஸ்ட் பண்ண சொல்லி எல்லாரும் ஏமாத்தி எல்லாரும் கண்ணையும் வாயும் மூடி அதை முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கு பிறகு இன்னொரு இடத்துல ஒரு கொலை சம்பவம் நடக்கு. அந்த கொலை குற்றவாளியை பிடிச்சா அவன் சொல்றான், அந்த சிவகிரி தோட்டத்தில் எல்லா கொலையும் செஞ்சது நான் தான் அப்படிங்கிறான். அப்போ பிடிக்கப்பட்ட குற்றவாளி யாரு? ஒரு நிரபராதியை பிடித்து உள்ள வச்சு இவங்க எல்லா அக்யூஸ்டையும் ஏமாத்தி, காவல்துறை இன்னைக்கு எல்லாரையும் தமிழ்நாட்டை ஏமாத்தி கொண்டிருக்கிறது. அதற்கு முழுக்க காரணம் காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத அளவிற்கு ஒரு மோசமான சூழ்நிலைக்கு நமது முதலமைச்சர் அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்னைக்கு மறுக்க முடியாத உண்மை. ஈரோட்டில் விவசாய இயந்திரம் தொழிற்சாலைகள் அமைப்போம் என்று சொன்னார்கள், செய்திருக்கிறார்களா? விவசாயிகளுக்கு விவசாய தொழில் இயந்திரம் தொழிற்சாலை அமைப்போம் என்று சொன்னார்கள். ஈரோட்டில் திமுகவினர் செய்திருக்கிறார்களா? இதுவரைக்கும் செய்யவில்லை. தோல் பூங்கா அமைத்து தருவோம் என்று சொன்னார்கள் திமுக, செய்தார்களா? இல்லை. இப்படிதான் இன்னைக்கு எல்லாமே வனவிலங்கு சேதம், எல்லோருக்கும் காப்பீடு தருவோம் என்று சொன்னார்கள், செய்தார்களா? காப்பீடு இதுவரைக்கும் தரவில்லை. ஈரோட்டில் ஒரு பெரிய வர்த்தக மையம் ட்ரேட் சென்டர் அமைப்போம் என்று சொன்னார்கள், இதுவரைக்கும் செய்திருக்கிறார்களா? இல்லை. அதிமுக ஆட்சியில் 700 கோடி ரூபாய் எல்லா தொழிற்சாலையுடைய சுத்திகரிப்புகளையும் கடலிலே கொண்டு போடுவதற்கு 700 கோடி ரூபாய் திட்டம் தீட்டினார்கள். இவர்கள் தொடர்ந்து அதை செய்தார்களா? இல்லை. இந்த ரோட்டில் பயனர் விடுதியில் இருந்து திண்டல் வரைக்கும் மேம்பாலம் அமைப்போம் என்று சொன்னார்கள். திமுகவினர் இதுவரைக்கும் செய்திருக்கிறார்களா? இது மாவட்டத்தில் இதுவரையும் செய்யவில்லை. விசைத்தறிக்கும் குடிசை தொழில்களுக்கும்
மின்சாரம் மானியத்தில் கொடுப்போம் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் கொடுத்திருக்கிறார்களா? இதுவரையிலும் இல்லை. இலவச வேட்டி திட்டம் நாங்கள் இலவசமாக ஏற்பாடு செய்து சொன்னார்கள். இந்த பொங்கலுக்கு இதுவரையிலும் அவர்கள் இலவச வேட்டி சேலை திட்டம் அவர்களுக்கு அனுமதி வழங்கவில்லை. அனுமதி வழங்கியிருந்தால் இன்னைக்கு நிறைய பேருக்கு தொழில்கள் கிடைத்திருக்கும். அது இன்னைக்கு மறுக்கப்படுகிறது. வர இருக்கு போன பொங்கலுக்கு யாரும் ரூபாய் தரல. வழக்கமா 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்முடைய முன்னாள் முதலமைச்சர், தேசிய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர், மதிப்பிற்கு மரியாதைக்கு எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது 2000 ரூபாய் கொடுத்தார்கள். பொங்கலுக்கு 2500 ரூபாய் கொடுத்தார்கள். ஆனால் கடந்த திமுக அரசாங்கம் கடந்த ஆண்டு பொங்கலுக்கு ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்கவில்லை. ஏன்னா இப்ப கொடுப்பாங்க. ஏன் கொடுப்பாங்கன்னா இனிமேதான் தேர்தல் வரப்போகுது. அதனால எல்லாரும் 5000 ரூபாய் கொடுக்க போவதாக தலைமைச் செயலகத்தின் செய்திகள் வந்திருக்கிறது. அது கொடுப்பார்களா இல்லையான்னு தெரியாது. ஆட்சி பொறுப்பேற்ற உடனே எல்லா மகளிருக்கும் 1000 ரூபாய் தருவோம் என்று சொன்னார்கள். ஆனால் 2.5 வருஷம் கொடுக்கல. பாராளுமன்ற தேர்தல் வர்ற வரைக்கும் அவர்கள் கொடுக்கல. பாராளுமன்ற தேர்தல் வந்த பிறகு கொடுத்தார்கள். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் இப்பொழுது என்ன சொல்றாருன்னா, துணை முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, விடுபட்ட போனவர்களுக்கு நாங்கள் இனிமேல் கொடுப்போம் என்று சொல்கிறார். இன்னைக்கு ஆட்சி முடிய போகுது. திராவிட முன்னேற்றங்களுடைய அரசு முடிகின்ற தருவாயில் இருக்கிறது. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் 135 நாட்கள் தான் இன்னைக்கு திமுக அரசாங்கம் இருக்கும். அதற்கு பிறகு தேசிய ஜனநாயக அரசாங்கம் நிச்சயமாக வரும். இன்னும் 130 நாள் விசில் அடிச்சிட்டாங்க. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 135 நாட்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள்ளாக தேர்தல் வர இருக்கிறது. இதே இடத்தில் வெற்றி விழா மாநாடு, இப்பொழுது தேர்தலுக்கே இவ்வளவு கூட்டம் என்று சொன்னால், வெற்றி விழா மாநாடு போட்டால் 1 லட்சம் பேருக்கு மேலாக இந்த ஈரோடு மண்ணிலே கூடுவார்கள் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மாபாளையத்தில், பவானி ஆற்றங்கரை அம்மாபாளையத்தில் பாலம் அமைப்போம் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் செய்யவில்லை. சொன்னதை எதுவுமே இவர்கள் செய்ததாக வரலாறு கிடையவே செய்யாது. கரூரில் நடந்த ஒரு சம்பவம், 41 பேர் இறந்து போனார்கள். யார் காரணம்? திராவிட முன்னேற்ற கழக அரசு காரணம். திராவிட முன்னேற்ற கழக அரசு பாதுகாப்பு கொடுக்க முடியாததால் இன்றைக்கு 41 பேர் கருவிலை நசுங்கி செத்தார்கள். ஆனால் முதலமைச்சர் இரவோடு இரவாக வந்தார்கள். இரவோடு இரவாக வந்து இரவோடு இரவாக எல்லாரையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவர்கள் அங்கிருந்து உடனடியாக அப்புறப்படுத்தி சென்று விட்டால். காரணம், யாரை காப்பாற்றுவதற்காக. இந்த வீடியோவில் பார்த்தீங்க, டாஸ்மாகில் அடுத்த வருஷம் 48,000 கோடி ரூபாய் வருமானம் செய்ய வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு திட்டமிடுகிறார்கள். ஆனால் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு எங்கேயுமே சரியில்லை. எல்லா இடங்களிலும் இன்னைக்கு மக்கள் பயந்து போய் இருக்கிறார்கள். இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை. காவல்துறையாய் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் கட்டுப்படுத்த முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் கஞ்சா, எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள், கஞ்சா, அபின், பெத்தமைடின் போன்ற பொருட்கள் இன்றைக்கு விற்கப்படுகிறது. யாருடைய ஆட்சியில்? இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில். கள்ளக்குறிச்சியில் 65 பேர் சாராயம் குடித்து செத்து போனார்கள். ஆனா இந்த ஆட்சியில் பெரிய அதிசயம் என்னன்னா, ரோட்ல ஆக்சிடென்ட் நடந்து போனா, இறந்து போனா ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கொடுப்பாங்க. ஆனா கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனா அவங்க 65 பேருக்கும் 10 லட்சம் பேர் கொடுக்கிறாங்க. கரூருக்கு வந்த முதலமைச்சருடைய கால்கள் கள்ளக்குறிச்சிக்கு போகல. ஏன் அப்படின்னா, நாங்க சட்டமன்றத்தில் கேட்டோம், நீங்க கரூருக்கு மட்டும் போனீங்களே, நீங்க கள்ளக்குறிச்சிக்கு ஏன் வரல அப்படின்னு சொன்னோம். கேட்டாங்க, சாராயம் குடித்து செத்து போனாங்க. அப்ப சாராயம் குடித்து செத்து போனாலும் வந்து உயிர் தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஆனால் இன்னைக்கு மிக மோசமான சூழ்நிலையில் போய் கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைகள். 10 வயது சிறுமிகளுக்கு பாலியல் வன்கொடுமை 15% அதிகரிச்சிருக்கிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 50% அதிகரித்திருக்கிறது. போக்சோ குற்றம் 65% அதிகரிச்சிருக்கிறது. இதெல்லாம் யாருடைய ஆட்சி? மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் இன்னைக்கு அவ்வளவு தூரம் இன்னைக்கு மோசமான சூழ்நிலை பெற்று. இன்னும் நெஞ்சை உருக்கக்கூடிய சம்பவம், இன்னைக்கு மாலையில் அகில இந்திய அளவில் இன்னைக்கு எல்லோரும் தமிழ்நாட்டை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். டெல்லியில பேசுறாங்க. கோயம்புத்தூர்ல நேற்று இரவு 11 மணிக்கு ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக கவர்மெண்ட் பாலிடெக்னிக் பின்னாடி இருந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஏர்போர்ட்டுக்கு பின்னால, சர்வதேச விமான நிலையத்துக்கு பின்னால இருந்து பேசிட்டு இருக்கிறாங்க. 3 பேர் போதை கஞ்சாவோட வர்றாங்க. 3 பேர் வந்து அந்த ஆணை அடிச்சு போட்டுட்டு தலையில அருவாளை வச்சு வெட்டிட்டு அந்த பெண்ணை கரகரன்னு இழுத்துட்டு போய்
பாலியல் தொந்தரவு காலை 4 மணி வரை பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கார். எவ்வளவு பெரிய அட்டூழியம், எவ்வளவு பெரிய அநியாயம். எல்லார் வீட்டிலும் பெண்கள் இருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட பெற்றோருடைய மனது எவ்வளவு பதபதைக்கும், பாதிக்கப்பட்டவருடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் அந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? காவல்துறை ரோந்து போகவில்லை. கோயம்புத்தூர் காவல்துறை என்ன செய்கிறது என்றே தெரியவில்லை. விடிய காலம் 4 மணிக்கு ஆடை இல்லாமல் அந்த பெண் அங்கிருந்து மயக்க நிலை எழுந்து வந்து இந்த ஆணை தேடுகிறார். அதுக்கப்புறம் செல்போனை எடுத்து போலீஸுக்கு போன் பண்ணி அதுக்கப்புறம் வர்றாங்க. இதுல வேடிக்கை என்னன்னு சொன்னா, அவங்க 11 இருக்கிற இந்த மக்களுக்கு யார் பாதுகாப்பு? ஆட்சிக்கு வந்ததே நீங்கள் பாதுகாப்பான முறை இருப்போம் என்று தானே. துப்புரவு தொழிலாளர்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுப்போம் என்று சொன்னீர்கள், பணி நிரந்தரம் செய்வோம் என்று சொன்னீர்கள். அவர்களை அடிச்சு அப்புறப்படுத்தி ஜெயிலில் போட்டுறீங்க. ஓல்டு பென்ஷன் கொடுப்போம் என்று சொன்னீர்கள் அரசு ஊழியர்களுக்கு. ஆனால் இன்னைக்கு ஒரு தலைமைச் செயலகத்தில் அரசு ஊழியர் அனைவருமே இன்னைக்கு உள்ளிருப்பு போராட்டம் நடத்துகிறார்கள். யாருடைய ஆட்சியில்? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. யார் காரணம்? தமிழக முதலமைச்சர் அவர்கள் காரணம். அவருக்கு ஒரே குறிக்கோள், எதை பற்றியும் கவலை இல்லை. துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும், அவருக்கு முதலமைச்சராக்க வேண்டும் என்கிற ஒரே குறிக்கோளை தவிர வேற எந்த குறிக்கோளும் இல்லை. தயவுசெய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லோரும் வாக்களிக்க போவது முன்னால, 2026 தேர்தலுக்கு வாக்குச்சாவடிக்கு போறதுக்கு முன்னால நீங்கள் ஒரு நிமிடம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முதலமைச்சராக்குவதற்கு ஓட்டு போட போகிறோமா, இல்லை ஏற்கனவே நல்லாட்சி தந்த நாயகன் அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு வாக்கு போட வேண்டுமா என்பதை சிந்தித்து பார்த்து வாக்களிக்க வேண்டும். இன்னைக்கு தமிழ் தமிழ் என்று பேசுகிறார்கள். உலகெங்கும் வாழும் தமிழருக்கு ஒட்டுமொத்த தலைவராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார்கள். திருக்குறளை 53 மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஐநாக்கு போனாலும் சரி, அயோத்திக்கு போனாலும் சரி, தமிழின் பெருமையை பேசிக்கொண்டே இருக்கிறார். எங்களுடைய நாட்டில் தமிழ் என்று ஒரு மொழி இருக்கிறது. 5000 ஆண்டுகளுக்கு முன்பே அது மரபுள்ள மொழி, எங்களுடைய மொழி என்று பெருமையோடு பேசுகிறார்கள். பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் தனக்கென ஒரு இருக்கையை உயர்த்தி காட்டியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஒன்றும் செய்யவில்லை தமிழ்நாட்டிற்கு என்று சொல்கிறார்கள். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது 4.5 ஆண்டு காலத்தில் 40,000 கோடி ரூபாய் சாலைகளுக்கு மட்டுமே கொடுத்தார்கள். 40,000 கோடி ரூபாய் சாலைகளுக்கு மட்டுமே கொடுத்தது நமது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். பெற்று தந்தது அன்புக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். மஞ்சளுக்கு பெயர் போன இந்த மண்ணில் மஞ்சளுக்கு புவிசார் குறியீடை பெற்று தந்தது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். யாராலையும் மறுக்க முடியுமா? இங்கே இருக்க காங்கேயம் நமது தேசிய காமதேனு பிரிவில் நாட்டு மாடுகள் வளர்ப்பதற்கு நமக்கு இங்கே ஈரோட்டில் அடையாள சின்னத்தை உருவாக்கி தந்தது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இதனால் 4 லட்சம் நமது நாட்டு பசுக்கள் இன்றைக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. காங்கேய மாடு என்று சொன்னால் உலக அரங்கில் இன்னைக்கு நமது காங்கேயம் பசுமாடுகள் இன்றைக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது சொன்னால் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஈரோடிலிருந்து தாராபுரம் வரைக்கும் 78 கிலோமீட்டர் சாலைகள் போடப்பட்டது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்து கொடுத்தது நமது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். மறுக்க முடியுமா? ஈரோடு சித்தோடு போன்ற இடங்களுக்கு சாலைகள் மாநில சாலைகளை இருந்ததை தேசிய சாலைகளை அறிவித்தது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். பெற்று தந்தது எடப்பாடியார் அவர்கள். மறுக்க முடியுமா? இந்த பகுதியில் கோழிப்பண்ணை ஏற்றுமதியை உயர்த்தி காட்டியது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஈரோடு பழனி 50 கோடி ரூபாய் ரயில் பாதை என்றது செய்து தந்தது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஆனால் இத்தனை செய்து தந்தது ஒண்ணுமே செய்யவில்லைன்னு சொல்றாங்க. ஆனால் இப்பொழுது இன்னொரு வீடியோ பாருங்க, அதுக்கு பிறகு 1 நிமிஷம் நான் பேசுறேன். ஈரோடு மக்களின் உள்ளக்குமுறல். 4 வருஷம் ஆச்சு, 0 தான். திமுகங்கிறது வந்துங்க வேஸ்ட். மக்களுக்காக வந்துங்க எதுவுமே செய்ய கிடையாதுங்க. அவங்க சுயநலத்துக்காக வாழ்றாங்க. திமுக ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி தேர்தல் இதுல கரண்ட் பில் மாசம் ஒரு ரீடிங் எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இப்ப
அப்படி எதுவும் பண்ணாம கரண்ட் பில் வந்து 3 வாட்டி கரண்ட் பில் ஏத்திட்டாங்க. இந்த விசைத்தறிக்கு வந்து ரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே கொடுத்து நேரடி கொள்முதல் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும். போன வருஷம் வந்து 7 மாசம் வேலை இருந்துச்சுங்க வருஷத்துல, இப்ப வந்து 3 மாசம் கூட வேலை இல்லைங்க. கொஞ்சம் சிரமமா இருக்கு. வேட்டி சேலை கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். டிஎம்கேல அதை பத்தி இங்கிருந்து பேசுறதுக்கு ஒரு அமைச்சரும் யாரும் இல்ல. ஆளுங்கட்சி பார்த்து நினைச்சா எல்லாமே சப்போர்ட் பண்ணலாங்க. இப்ப இலவச வேட்டி சேலை பாத்தீங்கன்னா பாதி ஆர்டர் குறைச்சிட்டாங்க. ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் ஓட வேண்டிய ஆர்டர் என்னங்க நவம்பரே வரல. இன்னைக்கு எங்களை கேட்கறதுக்கு ஆள் இல்ல, பாக்கிறதுக்கு யாரும் இல்ல. நசிவற்ற தொழில்னு சொல்லி இதை ஆரம்பிச்சு கொடுத்தாங்க, தொழிலே இல்லாம முடிச்சிருவாங்களாட்டு இருக்கு. பேபி கால்வாய் சாக்கடை கழிவு நீர் தண்ணி வயல் வழியாக ஆற்றுக்கு கொண்டு போய் சொல்றாங்க. அதனால வயல் நிலங்கள்ல பூந்து பாயுது. இந்த தண்ணியே இயற்கையாவே மாசுபட்டு போச்சு. ஏரியாவில் கேன்சர்ஸ் பாத்தீங்கன்னா கண்டினியூவா ரெகுலரா வந்துட்டே இருக்கு. ஜிஹெச் போனீங்கன்னா கேன்சர் கேஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. நான் குப்பிவாலை பாலத்துக்கிட்டு இருக்கிறேன். இங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னா தண்ணி வந்து ரொம்ப மோசமா இருக்கு. இது மெயின் காரணம் பாத்தீங்கன்னா சாய கழிவு தான். இது அடிக்கடி பொதுப்பணித்துறையிட்டு பலமுறை நான் மனு கொடுத்து பார்த்தேன். எந்த வித நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த சாயல் தண்ணி வர்றதுனால தண்ணி அதிகமா விடும்போது சாயல் தண்ணி எடுத்து விட்டுறாங்க. எங்களுக்கு பொல்யூஷன் போர்டுல சும்மா ஆக்ஷன் எடுக்கிறதுன்னு சொல்றாங்க. எங்களுக்கு அவங்க பாயிண்ட் அது இதெல்லாம் கணக்கு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க. எங்களுக்கு மீன் உயிரோடு இருக்கணும். நேதாஜி மார்க்கெட்ல ரோடு வசதிகள் தேவை. ஏன்னா ஃபுல்லா மழை பெஞ்சுன்னா பாத்தீங்கன்னா அந்த சைடு இந்த சைடு எல்லாமே மண் ரோடு தான், தண்ணியா நிக்கும். எங்களால மூட்டை தூக்கிட்டு வண்டியில போக முடியாது. டிச்செல்லாம் அடைச்சுதான் இருக்கு. டிச்செல்லாம் கிளீன் பண்றதில்ல. எதுவுமே அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது. குடிநீர், பொது கழிப்பிடம் எந்த அடிப்படையும் இல்ல. வாக்குறுதி மட்டும் தான் கொடுத்தாங்க, ஆனா நிறைவேற்றதுல எதுவுமே கிடையாது. திமுக ஆட்சியில் வந்து எஜுகேஷன் லோன் வந்து கேன்சல் பண்றாங்க. பையனும் இதுனா வரைக்கும் எதுவுமே பண்ணல. கரும்புக்கு இந்த வேலை தரேன், 4000 தரேன், இது பண்றேன். 4 வருஷம் ஆட்சியே முடிஞ்சாலும் அவங்க பண்ண மாட்டாங்க. சின்ன பசங்களே இப்ப கஞ்சா போதையெல்லாம் அதிகமா யூஸ் பண்றாங்க. நிறைய அடிதடி கொலை நடக்குது. லேடிஸ் எல்லாம் போயிட்டு வர கொஞ்சம் பயமா இருக்கு. இங்கேயே பாருங்க 9 மணிக்கு மேல எல்லாம் வாய்க்கா பாலத்துல உட்காந்து ஃபுல்லா தண்ணி போடுவாங்க. பயந்துதான் நடமாட்டமா இருக்குது. ஜென்னா இருந்தாலும் சரி, லேடியா இருந்தாலும் சரி. 1000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்றாங்க. ஆனா 1000 ரூபாய் கொடுத்துட்டு வீட்டு வரி ஏத்துறாங்க, தண்ணி வரி ஏத்துறாங்க. இது மக்கள் வந்து எப்படி சமாளிப்பாங்க? இவங்களே வந்துட்டு இருக்கிறாங்க. அப்பா அவன் பேர கொள்ளங்க இன்னும் தலைமுறை அவங்க தான் போயிட்டே இருப்பாங்க. நடக்குது. இது ஆட்சியா இல்ல மன்னர் ஆட்சியான்னு தெரியலீங்க. கலைஞருக்கு மணி மண்டபம் அதை கட்டு இதை கட்டுன்றாங்க. திருத்தாள் சைடுல மழை பெஞ்சு நெல் முளைச்சு கிடக்குது. அதுக்கு உண்டான எந்த ஒரு தீர்வையும் பண்ணல. நமக்கு யார் பணி நல்லது செய்யறாங்களோ அவங்க ஆதரிக்கும். திமுகவுக்கு போட மாட்டோம். விவசாயி பாதிக்கப்படுறா அப்படியாப்பா? விவசாயி இரு கண்கள் மாதிரி சொல்லுங்க, வந்து நேரில் வந்து பார்க்க விட மாட்டேங்கிறீங்க. திமுக வந்தா நாடே உருப்படாதுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கல்ல, அதாவது விவசாயிகள் போராட்டம் நடத்தினா அவங்க பேர்லயே குண்டாஸ் போடுவாங்க. ஒரு பெண் தன்னுடைய அண்ணனுக்காக காவல் நிலையத்திற்கு போய் அவங்களுக்காண்டி போய் பார்க்கக்கூடிய நேரத்தில், கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அங்குள்ள காவல்துறை அந்த பெண்ணை நீ இந்த ஜாதி அந்த ஜாதின்னு சொல்லி அவங்களை இல்ட்ரீட் பண்ண ஆட்சி தான் இப்பொழுது இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆக 1000 ரூபாய் கொடுத்தால் மட்டும் போருமா? பால் விலை கட்டண உயர்வு, மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, 1000 ரூபாயை கொடுத்து போட்டு நம்மளெல்லாம் அடிமைப்படுத்துகிற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை நாம் அகற்றியே தீர வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் சபதம் ஏற்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் உலக நாடுகளுக்கெல்லாம் இன்னைக்கு பஞ்சாயத்து செய்யக்கூடிய மிகப்பெரிய தலைவர் நமது பாரதவர் நரேந்திர மோடி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சி இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அற்புதமான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், ஐஜேகே போன்ற கட்சிகள், புதிய நீதி கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து நாம் இந்த பயணம் தமிழனின் பயணமாக இந்த முடிய நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தலைதெறிக்க ஓட வேண்டும், இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டு இந்த நிகழ்ச்சியெல்லாம் ஒருங்கிணைத்து தமிழகம் முழுவதும் ஏற்பாடு செய்து நடத்துகின்ற பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம், பண்ணவையில் இளங்கோ, லோகநாதன், சுசீந்திரன், தர்மராஜ் உள்ளிட்ட இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி சொல்லி, ஒன்றுபடுவோம், கூடுவோம், வெல்வோம், வெல்க தேசிய ஜனநாயக கூட்டணி, வெல்க தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி அடைகிறேன். நன்றி, வணக்கம். மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட பொதுச் செயலாளர்கள் மற்றும் துணைத் தலைவர்கள் அண்ணனுக்கு நூல் மாலை ஈரோடு நெசவாளர்களுடைய பகுதி. ஆகவே தலைவர் அவர்களுக்கு நூல் மாலை அணிவிக்கப்படுகிறது. கிரீடம் அக்கா புனிதம் மேல முட்டிக்கு
மாவட்டத்தின் சார்பாக தலைவருக்கு மஞ்சள் பயிர் கொடுக்கப்படுகிறது. மற்றும் விவசாயிகள் சார்பாக மஞ்சள் மாநகருக்கு வந்திருந்த அவர்களுக்கு விவசாயிகள் சார்பாக மஞ்சள் செடி அண்ணனுக்கு கொத்தோடு கொடுக்கப்படுகிறது. மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் அக்கா அவர்கள் தலைவர் அவர்களுக்கு காங்கய மாடு பூட்டிய வண்டி, அது விநாயகர் வண்டி ஓட்ட காங்கேயம் காலை அக்கா பரிசளிக்கிறார்கள். அக்கா மாடு வாங்கி தந்திருக்கலாம், இதை கொண்டு சர்வஜித் தலைவர் அவர்களுக்கு ஈரோடு பகுதியினுடைய சிறப்பான மஞ்சள் தூள் மற்றும் ஊத்துக்குழி நெய் அவர்களுக்கு பரிசாக வழங்கியிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் ஈரோடு கைத்தறியிலே நெசவு செய்த லினன் வேஷ்டியை ஆர்ஆர் டிராக்டர்ஸ், ஆர்ஆர் லினன் ஃபேப்ரிக்ஸ் அவர்கள் அண்ணனுக்கு தனியாக பிரத்யேகமாக தயாரித்த வேஷ்டி அவர்களை கொடுக்கிறார்கள்.